சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த ஏகமதின் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால், இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால், இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியா தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் இப்போ கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani for watching the same. கிரேஸ்வல் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, பல்வேறு விண்ணப்பங்களோடு அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசீர் கிடைக்கவும், இறைவனுடைய அருள் வரங்கள் கிடைக்கவும் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறோம். நம்முடைய குற்றங்களுக்காக மனவருந்தி இறைவனது மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவர்களின் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசி நடைபெற செய்வீராக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகி நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அன்னியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களில் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அளித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசி என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன்.
உம்முடைய பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீ. என் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் பொழுது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைக்கு நாம் உண்மையான சீடத்துவம் பற்றி தியானிக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தியிலே ஒரு சொற்றொடர் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆண்டவர் அன்பு செய்த சீடர். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது யோவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அன்பு செய்த சீடர் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பெயரையும் உங்களுடைய பெயரையும் அந்த இடத்தில் வைத்து பார்த்தால் மிக பொருத்தமாக இருக்கும். ஆகவே அன்பு செய்யப்படுகின்ற சீடர்கள் நல்லவர்கள். ஆனால் சீடர்களிலே தீயவர்களும் இருந்தார்கள். அதற்கு உதாரணம் யூதாஸ். ஒரு பையன் கேட்டான், ஏன்டா அம்மா அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, வாங்கிட்டுருக்கிறிய, என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, கணக்கில் 90 மார்க்கு, அதான் அடிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அடிக்கிறாங்க? நான் அந்த பரீட்சையில் சைபர் போட்டேன், அந்த மார்க்கில் சைபரை ஆட் பண்ணிட்டேன், அதுக்காக அடிக்கிறாங்க. நீ என்ன பண்ண? நான் சைபரெல்லாம் போடலை, 9 தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். 9 போட்டு சைபரை 9 போட்டு 90 ஆக்கிட்டேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நல்லதை விரும்புகிறார். மனிதர்கள் சில நேரங்களில் தீயதை விரும்புகிறார்கள். இக்காரியோஸ் என்ற ஒரு கதாபாத்திரம், கிரேக்க கதை ஒன்று இவ்வாறு சொல்கிறது. அவன் பறக்க வாய்ப்பு பெற்றவன். அவனுடைய தந்தையும் அவ்வாறு பறப்பதற்கு வலிமை படைத்தவர்கள். அவர்கள் இருவரும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தந்தை சொல்கிறார், உயர உயர நீ பறந்து கொண்டிருக்கிறாய், கீழே இறங்கி வந்துவிடு, நல்லதல்ல. ஆனால் அவன் இருமாப்பு, ஆணவம், இன்னும் மேலே போக வேண்டும் என்று பறந்து கொண்டிருக்கிறான். உயர உயர பறக்க அவனுடைய சிறகுகள் பிணைக்கப்பட்டிருக்கின்ற மெழுகு உருகி அவன் வீழ்ந்து போனான் என்று அந்த கதை முடிகிறது. ஒரு மனிதன் ஆண்டவரோடு, படைத்த கடவுளோடு 3 ஆண்டுகள் ஒன்றாக இருந்த யூதாஸ் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிறார். ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை பெற்றவன் துரோகியாக மாறுகிறார். அவன் ஆண்டவர் இயேசுவை கட்டுப்படுத்த நினைத்தான். ஆனால் சாத்தான் அவனை கட்டுப்படுத்தியது என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே வாழ வேண்டியவன் அவரை விட்டு விலகிச் செல்கிறார். அதிலே நம்மால் ஆண்டவர் இயேசுவினுடைய அருகிலே மன்னிப்பு பெறுகிறார், தைலம் பூசுகிறார். யோவான் எழுதின செய்தி 12வது அதிகாரம். இந்த கயவன் கூறுகிறான், இந்த தைலத்தை விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா? ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையால் அல்ல, அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் என்று நற்செய்தி நமக்கு சொல்கிறார். ஆகவே ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். ஒரு விவிலிய ஆசிரியர் வாறு கூறுகிறார்,
ராபர்ட் பிரவுன், த மிஸ்டரி ஆஃப் ஈவில், தீமை ரகசியம். இந்த உலகத்தில் எப்படி தீமை நிகழ்கிறது, ஏன் தீயவர்கள் இருக்கிறார்கள், இந்த யூதாசனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. தாவீது காலத்திலே அத்தித்தோஃபல் என்கிற அந்த தாவீதனுடைய நண்பன், தாவீதனுடைய மகன் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு எதிர்வினை ஆற்றுகிறார். பிறகு அந்த புரட்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த அத்தித்தோஃபல் நாண்டு கொண்டு இறந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு சீடன் எவ்வாறு தவறுகிறான் என்பதற்கு யூதாஸ் உதாரணமாக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து, நீங்கள் உண்மையான சீடர்கள், கடவுளுக்கேற்ற பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஆகவே அந்த சீடர் எப்படிப்பட்டவர்? தந்தை மகனை அனுப்பினார், மகன் தன்னுடைய சீடர்களை தேர்ந்து எடுத்து அனுப்புகிறார். ஆகவே அந்த சீடர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை அன்பு செய்கிறாயா, கடவுளை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட பொழுது அவர் ஆம் என்று பதில் சொன்னார். அதுதான் சீடத்துவம். ஆண்டவர் இயேசு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சீடர்களுடைய பாதங்களை கழுவினார், தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் அந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த சீடர் எப்படி வாழ வேண்டும்? மற்றவருக்காக அல்ல, மற்றவருடைய பெருமை நமக்கு தேவையில்லை. ஜான் மரிய வியானி சொல்கிறார், நீங்கள் நல்லது செய்கின்ற பொழுது, நல்லது நினைக்கின்ற பொழுது யார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வானதூதர்களும் புனிதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு முன்பாக நல்லது செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். நாம் எல்லாம் சொல்லுவோம், எவ்வளவு துன்பம், குடும்பத்திலே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எந்த பக்கம் பார்த்தாலும் வழியில்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், சீடன் என்பவன் இக்கட்டான சூழ்நிலையில், இன்னலான சூழ்நிலையில் மேலான பணியை, உயர்ந்த பணியை வேகத்தோடு ஆண்டவர் இயேசுவுக்கு இறந்த அந்த துணிச்சலோடு அந்த பணியை ஆற்றுகின்றவன் தான் சீடன். அதனால தான் ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைத்த பொழுது என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள் தான் நாம். இன்றைக்கு இந்த உலகம் வேறு திசையிலே போய் கொண்டிருக்கிறது. மனிதனது துயரங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். சில நாடுகளில் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை சீடராக அழைக்கிறார். அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உயிரற்ற உலகம், ஆண்டவர் என்று சொன்னால் வாழ்வு, அந்த வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர் அந்த வாழ்வின் கருவிகளாக நம்மை பயன்படுத்துகிறார். இந்த உலகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகிழ்ச்சியை கொடுப்பவராக நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். உறவுகள் பாழ்படுகிற உலகம், அடுத்தவரை பற்றி குறை கூறுகிற உலகம், சண்டையை மூட்டுகிற உலகம். ஆகவே உறவை பாதுகாக்கிற சீடத்துவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒரு சீடன் என்பவன் கடவுளை காட்டுகிறான், கடவுளை பற்றி பேசுகிறான். அது குடும்பமாக இருக்கலாம், பணிபுரிகின்ற இடமாக இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு செய்த அரும் பெரும் செயல்கள், நான் அவருக்கு எதிராக குற்றம் செய்திருந்தால் திரும்பி வந்து விடுவேன். ஏனென்றால் என்னை படைத்த கடவுள் அவர் என்னை அழைக்கிறார்.
இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். ஒரு சிறந்த சீடர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள் ஒரு சிறந்த சீடர். ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்தவர், ஆண்டவர் இயேசுவுக்கு உயிர் கொடுத்தவர், ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த புதுப்பணியை ஆரம்பித்து வைத்தவர் என்று யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆகவே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்தார். முதலாக மீட்கப்பட்டவரும் அவரே, முதலாக சீடராக மாறியதும் அவர். ஆகவேதான் கல்வாரி வரை, கடைசி வரை அன்னை மரியாள் கூட நிற்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த அன்னை மரியாள் இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் என்று சொன்னால் யார்? அவர் ஆண்டவருடைய வழியிலே நடந்தவர். The way for her is Jesus Christ. ஆண்டவர் வழி நடந்தவர். ஆண்டவரை போல தாழ்ச்சி இருந்தது, ஆண்டவரை போல அன்பு இருந்தது, ஆண்டவரை போல மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்காக ஓடுகிறார். அவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த இடம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. ஆகவே அன்னை மரியாள் தேர்ந்தெடுத்த வழி ஆண்டவர் இயேசுவினுடைய வழி. அன்னை மரியாள் என்ன விலை கொடுத்து அந்த சீடத்துவத்தை பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் தன்னை இழந்தார். தியாகம், தனக்கென்று எதையும் எதிர்பார்க்காது தன்னுடைய மகனையே இந்த உலகில் கொடுப்பதற்கு துணிச்சல் இருந்தது சொன்னால் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், அனைத்தையும் இழக்கக்கூடிய தன்மை. இன்றைக்கு எல்லாரும் பார்க்குறோம், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம், வேண்டாம் என்று எதையும் சொல்வதில்லை. அன்னை மரியாள் எதுவும் வேண்டாம் என்று ஆண்டவர் போதும் என்று நினைத்தவர். ஆகவேதான் அன்னை மரியாளை நாம் போற்றுகிறோம். த ரிசல்ட், என்ன முடிவு? அன்னை மரியாள் அவருக்கு மகுடம் வைக்கப்பட்டது. அன்னை மரியாளுக்கு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டது. விண்ணக அரசியாக அவர் போற்றப்படுகிறார். ஏனென்றால் இந்த உலகிலே நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அன்பிலே, பக்தியிலே, இரக்கத்திலே, பண்பிலே, பாசத்திலே உயர்ந்து நிற்கிற, தியாகத்திலே உயர்ந்து நிற்கிற அந்த அன்னை மரியாளுடைய இடத்தைத்தான் தேடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்மிடத்தில் இறை பக்தி, நம்மிடத்தில் மனித நேயம், நம்மிடத்தில் மேலான ஆற்றல். என்னால் இது முடியாது, அது முடியாது, எனக்கு திறமை இல்லை என்றால் நாம் சொல்வதற்கு, ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் இருப்பது போல என்னை அன்பு செய்கிறார். அந்த உணர்வோடு வாழ்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலிலே சொன்னது போல அந்த யோவான் நற்செய்திகளை எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவர் அன்பு செய்த சீடர், அந்த அன்பு செய்த சீடர் யாரும் அல்ல. அங்கே பெயர் எழுதப்படவில்லை, யோவான் என்று எழுதப்படவில்லை. ஆண்டவர் அன்பு செய்த சீடர். நீங்களும் நானும் தான் ஆண்டவர் அன்பு செய்த சீடர். அவரோடு பயணம் செய்கிறோம், அவருடைய தோளிலே சாய்ந்து கொள்கிறோம், அவரோடு ஒன்றாக உண்கிறோம், அவரோடு ஒன்றாக பயணம் செய்கிறோம். ஆகவே அத்தகைய உயர்ந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு குழந்தையை பார்த்து கேட்டார்கள், உங்கள் வீட்டில் யார் ரொம்ப பாவம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை சொன்னது, நான் தான் பாவம். எங்கள் அம்மா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்பா என்னையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நான் யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? யாரையும் பண்ண, நான் தான் பாவம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், சீடருடைய பாதங்களை கழுவினார். அவர் தன்னை தாழ்த்தி சீடர்களுக்கு முன் உதாரணமாக இருந்தார். நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை பின்பற்றுவோம், மற்றவருக்காக வாழ்வோம், இறைவனுக்காக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பல எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டர்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயர்
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தி அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மாக்கு நன்றி செலுத்த வரோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சீடராக அழைத்த கடவுள். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது என்னை எண்ணியே என்னில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தந்த என்னை தேடி வருகிறார். என் தெய்வம் என்னில் தந்து என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது என்னை எண்ணியே என்னில் இன்பம் பொங்குதே. திருவார்த்தை ஒளியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே மெடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே மெடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே, திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களின் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.